வேறு பகுதிகளில் மழை தீவிரமடையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. எந்தெந்த பகுதிகளில் அடர்த்தியான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது? கடந்த ஒரு வாரங்களா பாத்தீங்கன்னா நமக்கு உள் மாவட்டங்கள்ல நல்ல மழை பெய்து வரதை பார்த்தோம். ஸோ இப்போ அந்த மேற்கு திசை காற்றான்ற இன்றிலிருந்து நமக்கு கிழக்கு திசை, அதாவது நமக்கு கடல் பகுதியிலிருந்து காற்று வீசுகிறத நம்ம பாக்குறோம். ஸோ இன்று காலையே பாத்தீங்கன்னா ஆங்காங்கே கடலோர மாவட்டங்கள்ல மழை தொடங்கி இருக்கிறத பாக்குறோம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு தூத்துக்குடி மாவட்டமா இருக்கட்டும், இல்லை நாகப்பட்டினம், ஸோ கடலோர பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா விட்டு விட்டு மழை பெய்யும். ஸோ வெயில் அடிக்கும், ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திருப்பி பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு மேகம் வரும். ஸோ இன்று அந்த மாதிரி நம்ம இருக்கிறத 14ஆம் தேதி நம்ம பாக்குறோம். நாளை காலையிலிருந்து பார்க்கும்போது நல்ல கிழக்கு காற்று இன்னும் நல்ல திசையத்துல ஒரு ட்ரஃப் மாதிரி வருது. ஸோ அதனால காலை நேரத்துல இருந்தே நமக்கு சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர், ஸோ இந்த கடலோர மாவட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா விட்டு 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 தொடர்ந்து நாளிலிருந்து மழை பெய்யறதுக்கு பாக்குறோம். இது போக போக 17ஆம் தேதி 18ஆம் தேதி வரைக்கும் இந்த மழை ஃபர்ஸ்ட் ஸ்பெல் ஆனது இந்த ஆன்செட் ஸ்பெல் நம்ம சொல்லலாம். பொதுவா 16ஆம் தேதி அப்படி தொடங்கிடும். வடகிழக்கு புறம் இந்த மழை பெய்ய ஆரம்பித்தவுடன் மழை பதிவை வச்சு அவங்க இந்திய வானிலை மையம் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டது என்று அறிவிக்கப்படும். இந்த 17ஆம் தேதி 18ஆம் தேதி வரைக்குமே இந்த மழை தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக இன்னும் 6 நாட்கள்ல தீபாவளி வரப்போது. இன்னும் 2-3 நாட்கள்ல மக்கள் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். தீபாவளி அன்னைக்கு வானிலை நிலவரம் எப்படி இருக்க வாய்ப்புகள் இருக்கு சார்? இந்த ஃபர்ஸ்ட் ஆன்செட் ஸ்பெல் நமக்கு அந்த 18ஆம் தேதி வரைக்குமே நமக்கு தீவிரமா இருக்கிறத பாக்குறோம். மற்ற உள் மாவட்டங்கள் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா விட்டு விட்டு, அதாவது இது ஒரு பெரிய காற்றழுத்த பகுதியோ புயல் சார்ந்த மழையாக நமக்கு ஆரம்பிக்கவில்லை. ஒரு ஈஸ்டர்லி வேவ்னு நம்ம சொல்லுவோம், ஒரு ட்ரஃப் அப்படி வச்சுக்கலாம், ஒரு மைல்ட் சர்க்குலேஷன். ஸோ அந்த மழையினால தான் ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ந்து நாள் முழுவதும் அந்த மாதிரி ஒரு பெரிய மழை இருக்காது. பட் விட்டு 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 பெய்யுற மழை தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை தான் நம்ம 18th பாக்குறோம். 19, 20 தீபாவளி அன்னைக்குமே இதே மாதிரி ஒரு விட்டு விட்டு பெய்யற கொஞ்சம் இன்டென்சிட்டி கம்மியாக நம்ம 17ஆம் தேதி 18ஆம் தேதியில இருக்கிற அளவுக்கு அந்த மழை இருக்காது. பட் ஸ்டில் தீபாவளி அன்னைக்கும் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். நிச்சயமா. அதே நேரத்துல உங்களுடைய அறிவுறுத்தல் என்ன சார்? இந்த பயண திட்டத்துல மாற்றம் செய்ய வேண்டிய தேவை இருக்குமா? அந்த அளவிற்கு மழை எதிர்பார்க்கலாமா? இதுல நமக்கு இப்போ ஒரு சிறிய மேகம் வந்தாலே நம்ம இப்ப பாக்குறோம், நம்மளால ஒரு 10 to 20 மில்லிமீட்டர் கிட்ட மழை பெய்யறத பாக்குறோம். ஸோ நாளை காலை எப்படி மழை பொழிவாதுன்னு பாக்குறோம். ஸோ நார்மலா எக்ஸ்ட்ரீம்ஸ் எல்லா இடத்துலயுமே இருந்தா தான் நமக்கு பிரச்சனை. இதுல ஒரு சில இடங்கள்ல ஏதாவது இடத்துல நமக்கு 100 மில்லிமீட்டருக்கு மேல அந்த மாதிரி எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா இடங்கள்லுமே அந்த மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. அதனால அவங்கவுங்க மக்கள் அவங்க பயணத்தை தொடர்ந்து தீபாவளி அப்ப சென்று வரலாம். அங்க மழை இருக்கும், சில இடத்துல கனமழையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டிபிக்கல் ஒரு ஈஸ்டர்லி ஆன்செட்டை நம்ம பாக்குறோம். பெரிய ஒரு புயல் சின்னமோ இல்லாட்டி ஒரு காற்றழுத்த பகுதி ஒரு ஆன்செட்டை நம்ம பார்க்கல. ஸோ அந்த விட்டு விட்டு பெய்யுற மழை இருக்கிறதுனால நமக்கு அந்த பிரேக் இருக்கனால எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ தீபாவளியை பொறுத்த வரைக்கும் அவங்க டிராவல் பண்றதுக்கும் அவங்க சொந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கான மழை, ஆனா கண்டிப்பா மழை இருக்கும். நன்றி திரு பிரதீப் ஜான், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.